100 சதுர கிலோமீட்டர் அகலத்தோட கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மாபெரும் நகரம் தான் காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லப்படுற பூம்புகார். இந்த பூம்புகார் நகரம் வந்து சோழர்களுடைய ஒரு முக்கியமான துறைமுகமா இருந்துச்சு. 80 to 100 மீட்டர் ஆழத்துல தான் இந்த நகரம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த நகரம் வந்து சீர்காழி தாலுக் நாகப்பட்டினத்துக்கு கீழே வந்து வருது. அப்படி என்னெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது தான் வந்து நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி அண்ட் ஆர்கியாலஜியில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுவேன். பூம்புகாரோட காலம் வந்து 2500 வருஷம் இது வந்து பழமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனால் இப்போ நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு மூலமாக ராமசுவாமி ப்ரொஃபஸர் ஆஃப் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இது வந்து 15000 வருஷம் பழமையானது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. சிலர் இதை ஒத்துக்கிறாங்க, சிலர் இதை மறுக்கிறாங்க. இன்னுமே சயின்டிஃபிக் டேட்டிங் வந்து பண்ணப்படலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. 1963 1973 வரைக்கும் நம்ம காவிரி பூம்பட்டினத்தை வந்து ஏஎஸ்ஐ அப்படின்னு சொல்லப்படுற இந்திய தொல்லியல் துறை வந்து அகலாய்வு வந்து பண்ணியிருக்காங்க. அது மூலமாக கிடைச்சதை வந்து 3ஆ நம்ம வந்து பிரிக்கலாம். முதல்ல வந்து கிளையூரில் இருக்கிற வார்ஃப் சைட்டு, 2வது வனகிரியில் இருக்கிற ஒரு இன்லெட் சைட், 3வது பல்லவனேஸ்வரம் அதாவது ஒரு டெம்பிள் சைட்டு. முதல்ல கிளையூரில் வந்து நம்மளுக்கு ஒரு வார்ஃப் சைட் வந்து கிடைச்சிருக்கு. வார்ஃப் அப்படின்னா இந்த போட்டு ஷிப் எல்லாம் வந்து நிறுத்தி வைப்பாங்க இல்லையா, ஒரு இடத்துல ரெஸ்ட் பண்ணி வைப்பாங்க, அந்த இடம் தான் நம்ம வார்ஃப் சைட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வார்ஃப் அப்படிங்கிறது செங்கற்கள், நிறைய பெரிய பெரிய செங்கற்களால் சேர்த்து கட்டப்பட்ட ஒரு இடம் தான். அடுத்து வனகிரியில் ஒரு ஸ்லூஸ் சைட் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது நீர் தேக்கம் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ரிசர்வாயர் மாதிரி ஒன்று கட்டி வச்சிருக்காங்க. இது இருக்கிறதுலேயே ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சதுர வடிவில் வந்து காசுகள் வந்து கிடைச்சிருக்கு. ஒரு பக்கம் வந்து புலியோட பிக்சரும், இன்னொரு பக்கம் வந்து யானையோட பிக்சரும் வந்து இருக்கிற மாதிரி. 3வது முக்கியமாக ஒரு புத்த விகாரமும் அதுக்கு கீழே ஒரு கோயிலும் வந்து பல்லவனேஸ்வரம் அப்படிங்கிற இடத்துல கிடைச்சிருக்கு. அதனால இந்த இடத்த வந்து டெம்பிள் சைட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த புத்த விகாரம் துறவிகள் வாழ்கிற இடம். ஸோ இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட கிபி 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புத்த பாதமும் புத்தரோட ஒரு சின்ன பிரான்ஸில் செய்யப்பட்ட ஒரு சின்ன சிலையும் வந்து கிடைச்சிருக்கு இந்த இடத்துல. இந்த விகாரத்துக்கு கீழேயே தான் இந்த புத்த கோயிலும் வந்து இருந்திருக்கு. கிபி 6ஆம் நூற்றாண்டில் கட்டின ஒரு கோயில் அப்படின்ட்டு தெரிய வருது. என்னென்ன பொருட்கள் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா, புத்த பாதம் அது வந்து லைம் ஸ்டோனால பண்ணப்பட்டிருக்கு. டெரகோட்டா, காப்பர், அயனால நிறைய பொருள் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. ரோமர்களோட, சோழர்களோட, புத்தர்களோட காசுகள் வந்து பிரான்ஸ்ல வந்து பண்ணப்பட்டது நிறைய வந்து நம்ம காவிரி பூம்பட்டினத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம சங்க இலக்கியமான சிலப்பதிகாரம், மணிமேகலை, பட்டினப்பாலை இதுல எல்லாமே வந்து காவிரி பூம்பட்டினத்தை பத்தி நிறைய குறிப்புகள் வந்து ஏற்கனவே இருக்கு. இப்போ காவிரி பூம்பட்டினத்தை நம்ம அகலாய்வு பண்ணி கண்டுபிடிச்சதே வந்து ப்ரூஃபா இருக்கு. இந்த வீடியோல நான் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து ஏஎஸ்ஐ சென்னை சர்க்கிள் அவங்க வெளியிட்ட ஒரு பேம்ப்ளெட்ல படிச்சுதான் வந்து சொல்லியிருக்கேன். இந்த சைட் பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்ட்டு மறக்காம காமெண்ட்ல வந்து சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி ஹிஸ்டரியை வந்து ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸோட நான் வந்து இந்த சேனல்ல வந்து அப்டேட் பண்ணிட்டு வரேன். அந்த வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.